அடுத்த கண்டென்ட்டுக்கு தான் நம்ம டிஃபன் ஒரு வாட்ஸ்அப்னா மறுபடியும் எங்கேயே வந்தனே வந்து இங்கே சாப்பிடணும். வெஜிடேரியன் தான். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. யார் வந்தால் கூட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. பிளெயின் கேக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த ஸ்பாஞ்சினஸ். இன்னொரு 10 இட்லி பார்சல். ஒரே ஒரு டிஃபால்ட் என்ன தெரியுங்களா, பிடிக்காது. அடுத்த கண்டென்ட்டுக்கு தான் ரெட்டி டிஃபன் சென்டருக்கு தாங்க போயிட்டுருக்கேன். இட்லி ரெட்டி டிஃபன் சென்டருங்க. ஆஹாஹா, கண்டென்ட்டு அட்டகாசமாக இருக்குது. வாங்க பார்ப்போம். ரஷ்ஷை பாருங்கள். மணி இப்போது 10:30 ஆகுது. அதுக்கே எவ்வளோ ரஷ் பாருங்க. என்ன ஃபுட்டு, என்ன ஸ்பெஷலிங்க? வெஜ்ஜு ஃபுல்லாக வெஜிடேரியனா? வெஜிடேரியன் தான். எக் தோசை வெஜ். நல்லா இருக்கும். லொகேஷன் சொல்லுங்கள், இந்த கடை சொல்லுங்கள். ஜீவானந்த் ரெட்டி டிஃபன் சென்டர். இங்கே என்னென்ன ஸ்பெஷல்? இங்கே இட்லி, தோசை, வடை ஸ்பெஷல், பொங்கல் ஸ்பெஷல், சட்னி, சாம்பார் என்ன வெரி வெரி ஸ்பெஷல். ஃபேவரட் ஃபுட்டுனா இங்கே என்ன? இட்லி, தோசை, வடை, சட்னி, சாம்பார். நம்ம டிஃபன் ஒரு வாட்ஸ்அப்னா மறுபடியும் எங்கேயே வந்தனே வந்து இங்கே சாப்பிடணும். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி திருப்பி வராங்க. அதுதான் ஸ்பெஷல் இங்கே. என் பேர் வெங்கடேஷ். நான் இருக்கிறது இங்கே லோக்கல் தான். ஆனால் இட்லி இங்கே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வந்து ஆனால் எல்லாமே பொய் மேலே தான் ரெடி பண்ணுவாங்க. கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. யார் வந்தால் கூட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. வாண்டர்காரங்க சூப்பராக இருக்குது சாப்பிட்றது. இட்லி முட்டை தோசை மட்டும் சொல்லவா சார்? எனக்கு 2 இட்லி, 1 முட்டை தோசை, 1 வடை. எவ்வளோ? 1 முட்டை தோசை, 1 வடை. மசால் வடையா? வடை காலியா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். சொன்னா போதுங்களா? 2 இட்லி. பிளேட் எங்க இருக்கு? ரெண்டு இட்லி, 1 முட்டை தோசை. சின்ன கடை தான், ஓகேங்களா? ஜஸ்ட் 2-3 ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. வெறும் வெஜிடேரியன், பியூர் வெஜ்ஜு. நான்வெஜ்னா முட்டை தான், ஓகேவா? ரெண்டு தேங்க்யூ. முட்டை தோசை தேங்க்யூ. சட்னி சாம்பார்லாம் இங்கே இருக்கு.
என்னடா நான்வெஜ்ஜே போட்டுட்ருக்காங்க இவங்க, வெஜ்ஜே போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இருக்கிற கண்டென்ட்டு. ஆனால் வந்து இங்கே வந்து நான்வெஜ்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக் மட்டும்தான், எக் தோசை மட்டும்தான். அது முட்டையை வந்து வெஜிடேரியனாக சேஞ்ச் பண்ணிட்டாங்கல்ல, ஸோ அதனால் வந்து அது நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான், அதுவும் பியூர் வெஜிடேரியன் சொல்லிட்டு. பாருங்கள், இட்லி தோசை பிரிக்கலாமா? ஃபஸ்ட்டு தோசையை சாப்பிட்டு பார்த்துருவோம். இங்கே பாருங்க, முட்டை தோசை உள்ளே ஃபுல்லாக அந்த கார மசாலா இது தாங்க ஆக்சுவலி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இந்த சட்னியை தான் காஞ்ச மிளகாய் சட்னியை தான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முட்டையை போட்டிருக்காங்க, ஆனியனும் போட்டிருக்காங்க. வெறும் 2-3 ஐட்டம் தாங்க, அதில் இவ்வளோ ரஷ் பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி. நான் வந்து 2 இட்லி ஒரு தோசை முட்டை தோசை வாங்கினேன், 49 ரூபா தான். ஸோ அந்த ரேட்டு தான் இங்கே. இங்கே வந்து தேங்காய் சட்னி, அப்புறம் கார சட்னி, சாம்பார், நான் 3த்தையும் வந்து சைடில் ஒன்று ஊற்றிட்டேன். ஸோ இவ்வளோ தான் ஐட்டம்ஸே இங்கே. அந்த தேங்காய் சட்னி சொன்னால குங்கு கொட்டை சட்னி, ஸோ நல்லாயிருக்கு. ஓகே, ஆக்சுவலி ஃபுட்டு வந்து ரொம்ப கம்மி தான், 3 ஐட்டம் தான். ஆனால் அதை எவ்வளோ தரமாக அவங்க கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்க வந்து அவங்களோட கான்செப்டுன்றாங்க. பாருங்கள், இட்லியை பாருங்கள், வர்றவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் க்யூவில் நிற்கிறேன், அத்தனை பேருமே வந்து இட்லி வாங்கிக்கோங்க அப்படி தான் சொன்னாங்க. இட்லி தான் அவ்வளோ சாஃப்ட்டுங்க, இட்லி தான் பயங்கர சூடுங்க, என்னால் பிடிக்க முடியல. இட்லி தான் பயங்கர அது பிரித்து அந்த இட்லி குண்டான்லேருந்து பிரிக்கிறாரு, கடன்னு ஜனங்க வந்து அந்த இட்லிக்கு தான் வந்து ஃபாஸ்ட்டாக நிற்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், இட்லி செம்ம சாஃப்ட்டு. இட்லி கார சட்னியும் தொட்டுப்போம். மல்லிப்பூ இட்லியை விட ஒரு படி 2 படி மேலேன்னு சொல்லுவேன் நான். இட்லி அப்படி இருக்குது. அந்த கேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கேக்கு பிளெயின் கேக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த ஸ்பாஞ்சினஸ்ஸு என்னால் கையில் அவ்வளோவா ஃபுல்லாக டக்குன்னு எடுக்க முடியல, அவ்வளோ சூடு கொதிக்குது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ சாஃப்ட்டு பஞ்சு மாதிரி இருக்குது. இட்லி தான் மஸ்ட் ட்ரைன்றாங்க எல்லாருமே இங்கே. ஒரே ஒரு டிஃபால்ட் என்ன தெரியுங்களா, பிடிக்காது வாழை இல்லை. ஸோ இங்கே வந்து நீங்கள் வெறும் தட்டில் கூட வச்சுன்னு சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம், இல்லை இந்த ஷீட் வச்சுன்னு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், அது உங்களோட இஷ்டம். அது 1-2 ஐட்டம் 1-2 விஷயந்தான் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. பரவாயில்ல, நம்ம என்ன பண்ண முடியும், இருக்கிற ரேட்டுக்கு அவங்க கொடுக்குறது தான் அவங்க கொடுக்க முடியுன்றதுனால அவங்க அதில் அவங்க வந்து கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, சூப்பருங்க. 2-3 ஐட்டம் தான். இதில் என்ன லாவணியா நீ சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதான். எங்களுக்கு பிடிச்சது. சரி, இங்கே வந்தோம், இந்த இடத்துல பார்த்தா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது, பிளான் பண்ணி இங்கே வரல, இந்த வழியாக போனோம், ரஷ்ஷு பயங்கரமாக இருந்தது. அப்படி என்னடா இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது, என்ன தான்டா விற்கிறாங்க அப்படின்ட்டு உள்ளே வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு 2 ஐட்டம் தான் விற்கிறாங்க, அதுக்கு இவ்வளோ ரஷ் இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்போ ரேட்டு கம்மி, அதான் நல்லாயிருக்கு. இட்லி ரெட்டி கடை, ஓகேவா, திருப்பதியில், கீழ் திருப்பதியில் ஒரு ரீசனபிள் ரேட்டில் ஒரு டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்லாம். இட்லி சட்னிலாம் சைடில் வச்சிடுறாங்க, நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணாலும் போட்டு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து எல்லாமே வந்து தேங்காய் சட்னி கிடையாது, குங்குமக்கொட்டை சட்னி தான், அவ்வளோதான். ஓகே, இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில், இது வந்து ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும், ஜஸ்ட் நாங்கள் சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்களுக்கு நான் சொல்லணுன்னு இருந்தேன், அதான் சொல்லிட்டேன். இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மிஸ்ஸஸ் லாவண்யா கார்த்திக். பை 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 பை. அட்டகாசமாக இருக்குது, இட்லி பூ போல் இருக்குது, சான்ஸே இல்லை. இன்னொரு 10 இட்லி பார்சல்.